சொல்லுங்கய்யா. என்னம்மா இந்து, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்ப அவருக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லங்கய்யா, நல்லா இருக்காரு. நீ இல்லாம வீடே ஒரே இருண்டு போய் கிடக்குமா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேங்கய்யா. அப்புறம் உங்க அப்பாவை கருணா தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்தான்னு ஜெயந்தி சொன்னாமா. உங்க அப்பா மேலேயும் உன் மேலேயும் கருணாவுக்கு அன்பும் பாசமும் இருக்குமா. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தான் அவனுக்கு தெரியலம்மா. பரவாயில்லங்கய்யா, இதுக்கப்புறம் அவங்க காட்டணுங்கிற அவசியம் இல்லை. எங்களுக்கும் மானம், ரோஷம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கு. யாரும் வந்து எங்களுக்காக கரிசனம் காட்ட வேண்டாம். அதனால தயவு செஞ்சு இனி எங்களுக்கு போன் பண்ண வேண்டாம்னு அவன் கிட்ட சொல்லிருங்க. நான் அவன் கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. என்ன இது, இந்து இப்படி பேசுற பொண்ணு இல்லையே. இந்து கோவப்படுற அளவுக்கு இந்த கருணா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்கான். சரி, நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். நீ போ. சரி அண்ணே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? அண்ணே, ஆமாண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிளான ஆரம்பிச்சாச்சுண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே, அந்த இந்துவுக்கும் கருணாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விடணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த இந்து கிட்ட இருந்து கருணாவுக்கு போன் வந்துச்சுண்ணே. நாங்க அதை என்ன பண்ணோம்னா, அவ போனை கட் பண்ணி விட்டுட்டு உங்க அப்பாவை ஒரு மனிதாபிமானத்துல தான் காப்பாத்துன, மத்தபடி எதுவும் இல்ல. நீ இதையே சாக்கா வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துக்க இப்படி போன் பண்றியே, உனக்கு மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா, சொர்ணம் இல்லையான்னு திட்டி மெசேஜ் போட்டேன்னு. அநேகமா இந்நேரம் அதை பார்த்து அந்த கருணா மேல கண்டிப்பா வெறுப்பு வந்திருக்கும். இன்னும் ஏதாவது பண்ணி அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பகைய உண்டாக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். சூப்பரா, சூப்பர். நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான்டா பின்னாடி பயங்கரமா வேலை செய்யும். கருணா பழைய மாதிரி நம்ம கிட்ட அடிமையா கிடக்கணும்னா அந்த இந்து திரும்பியும் வாழ்க்கையில வரவே கூடாது. அப்பதான் இவன் நாம சொல்றதை கேட்டு வாலாட்டிட்டு நம்ம காலுக்கிலேயே கிடப்பான். ஹலோ அக்கா, டாக்டர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் நீங்க முதல்ல போன் பண்ணும்போது எடுக்க முடியல. என்ன விஷயம்க்கா, சொல்லுங்க. அக்கா, ஹலோ. என்னாச்சுமா? தெரியலப்பா, ஜெயந்தி அக்கா போன் பண்ணாங்க, ஆனா எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இத்தனை வாட்டி சொல்லியும் நீ திரும்ப அவள்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நான் தான் உனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா நீ அவகிட்ட திருட்டுத்தனமா போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு போய் அவ்வளவுதான். இப்ப சந்தோஷமா இருக்கும்போது அவரை எதுக்கு ஞாபகப்படுத்திக்க? பாத்துக்கலாம். விஸ்வா, வாடா 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 வாடா, என் தலைவெட்டி. விஸ்வா, வாடா வாடா உட்கார்றா. இருக்கிறாரோ சந்தோஷமா இருக்கு. அது காரணம் தெரியுமா? என்னது?
கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகுது. எல்லாரும் எல்லாரும் தயாரா இருந்துங்க. அப்பா என்னப்பா விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தாண்டா. நல்ல விஷயம். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் என்னென்ன சொல்ற என்னடா ஒரு மாதிரியா இருக்கு. சரியா தூங்குது இல்லையா? தூங்குறேன்ப்பா. ஏய் உடம்ப நல்லா பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. வேறு 4 பேர் பார்க்க போது நல்லா அழகா தெரியும் வேணாமா? சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி 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 சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அப்ப போய் சீக்கிரம் தூங்கு, போ போ போ. சரிப்பா. ஏய் நீங்க வேலையை பாத்துறீங்க, சாவடைங்க பா. போலாம் 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 போலாம்.